பிகினர்ஸ் கூட நாட்டுக்கோழி குழம்ப எக்ஸ்போர்ட் மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் சீரகம், சோம்பு, மிளகு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கசகசா, வத்தல் இதெல்லாம் ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ பக்கம் சின்ன வெங்காயம் வாங்கி உரித்து அதையும் இதில் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 தக்காளியை நாலாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சட்னி கரைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு கோழி வாங்கி வாட்டி அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு கறி மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி விட்டுருக்கோங்க. அப்புறம் இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் பக்கம் குக்கர் விட்டு எடுத்திங்கன்னா கறி வெந்துடும். இப்போது நம்ம அந்த சட்னி கரைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பேஸ்ட் ஆக்கிக்கலாம். பேஸ்ட் ஆக்கிட்டு இப்போ சூப்பு செம்மையாக கொதிச்சிட்ருக்கு. இதில் அந்த பேஸ்ட்டை நம்ம கலந்துடலாம். கலந்துட்டு இதுவும் நல்லா கொதிக்கும். கொதிக்கிறப்போ நம்ம வீட்டில் குழம்பு மசாலா பொடி ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை ஒரு 2 ஸ்பூன் நம்ம இதில் போட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதித்து வர்றப்போ நல்லெண்ணெயை மேலே ஊற்றுனீங்கன்னா அவ்வளோதான், நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.